no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. ஸோ உள்ள வந்தோடனே மங்களகரமான ஒரு ஃபயர் ஸ்பேஸா இருக்கு. சொல்லுங்க, இதுக்கு பின்னாடி இருக்க ஐடியா என்ன? இதுக்கு பின்னாடினா எப்பவும் கணபதி தானே ஃபர்ஸ்ட். புத்தர்லாம் வைக்கிறாங்களே. புத்தர் சொன்னாங்க, ஆனா நாங்க புத்தர் ஏன் வைக்கலன்னா, புத்தர் இருக்கிற வீட்ல வந்து அப்படியே அமைதியா இருக்குமா. ஆனா நம்ம வீட்ல எப்படிவே ஜாலியா இருக்கும், வைபாவே இருக்கணும். அதனால வந்து நாங்க வந்து புத்தரை தூக்கிட்டு கணபதி வந்து ஜிங் ஜிங்னு இருப்பாரா? இல்ல, கடவுள் எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகம்னு வச்சுக்கோங்க. முருகர், கணபதி அந்த மாதிரி. அதனால அப்புறம் முன்னாடி இல்லங்க, எப்பவுமே மங்களகரமா இருக்கும். வரவங்க வந்து சாமியை பார்த்துட்டு தான் வரணும், கும்பிட்டுட்டு சாமிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு உள்ள போலாம் அப்படின்றீங்க. இந்த ஃபயர் ஸ்பேஸ் வந்துட்டு இந்த டெக்ஸ்சர் டைல்ஸ் இதெல்லாம் யாரோட ஐடியா? என்னோட ஐடியா தான். ஆனா இது இவரோட இது நான் அதான் இது என்னோட ஐடியா தான் அந்த ஃபயர். பட் இது செலக்ட் பண்ணது இதெல்லாமே இவரு தான் பண்ணாரு. ஏன்னா இந்த ஸ்டோன் வேணும் நான் மட்டும் சொன்னேன், ஆனா அவர் தான் போய் பார்த்து எல்லாமே செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாரு. கீழ இருக்கிறது ரியல் ஸ்டோன், நேச்சுரல் ஸ்டோன், கருங்கல் மாதிரி நேச்சுரல் ஸ்டோன், நேச்சுரலான அது வெட்டி வச்சிருக்காங்க. சோ இதுதான் உள்ள வந்தோன்னு இந்த ஃபயர் ஸ்பேஸ் ஓகே. இங்க வெளியில வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். அது சூப்பரா அப்படியே சிலு சிலுன்னு கோயம்புத்தூர் காத்து வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி இருக்குல்ல. மலை, சோ காத்தடிச்சுட்டே இருக்கும். சோ முன்னாடி உட்காந்து ஒரு டீ குடிக்கணும்னா அப்படி ஒரு ஸ்பேஸ் ரொம்ப தேவை. அது முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். எங்க வீட்டுல என்னென்ன வேணும் அந்த மாதிரி எங்களோட நீட்லாம் சொன்னோம். எங்க ஆர்கிடெக்ட்ல சரியான விதத்துல பண்ணி கொடுத்தாரு. சூப்பர். அது ஆக்சுவலா அது எப்படி என்ன ஒரு ஐடியேஷன்ல அந்த ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு? அது எதனால அந்த இடத்துல அதை வச்சிருக்கீங்க? ஏன்னா அது யாரும் சீட்டிங் ஏரியாலாம் வைக்க மாட்டாங்கல்ல. ஆக்சுவலி என்னோட வீடு கேரளா ஸ்டைல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எப்பவுமே ஒரு இந்த மாதிரி ஏரியா வச்சிருப்பாங்க, தின்ன மாதிரி. நம்ம ஊர்ல தின்னன்னு சொல்லுவாங்க, அவங்க ஊர்ல முட்டமா என்ன சொல்லுவாங்க, முட்டம் சொல்லுவாங்க. சோ மோஸ்ட்லி இங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சோ எனக்கு அது வேணும்னு கேட்டு நான் பண்ண வச்சேன் அந்த இடம். ஓகே, சூப்பர் சூப்பர். நிறைய இடத்துல பார்த்தோம்னா பிளான்ஸ் நிறைய இருக்கு. உள்ள வரும்போது ஒரே பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா? அது ஏன் அந்த பச்சை பசேல்? ஏன்னா கேரளால இருந்து பொண்ணு எடுத்து அந்த மாதிரி தான் பச்சை பசேன் தான். எனக்கு வீடு நல்ல வேலை காட்டுக்குள்ள வீடு கட்டி சந்தோஷப்படுங்க. எனக்கு இல்லைங்க, செடி கொடி ரொம்ப பிடிக்கும். நம்ம செடி இருக்கிற இடத்துல அப்படியே பாசிட்டிவிட்டி வந்துட்டே இருக்கும். சோ அதனால செடி கொடி நிறைய வீட்டுல வேணுங்கிறது என்னோட இஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரே செடி மணி பிளான்ட் மட்டும் தான் வீட்டுல வைக்கிறது. ஆனா இவங்க என்னென்ன பேரோ சொல்றாங்க, எனக்குலாம் வாயில கூட வர மாட்டேங்குது அந்த பேரு. ஆனா பிடிச்சிருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, பர்சன்டா இருக்கு, அப்படியே காமா இருக்கு. I like it. அப்பதான் ராத்திரி தோசை இல்லாட்டி ஒண்ணும் கிடையாது. ஆனா இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க இது நாங்க வாங்கி வச்சோம், ஆனா இல்ல. நாங்க ஒரு மலைக்கு கீழே இருக்கிறதுனால இங்க அப்பப்ப மயில் வரும். ஒரு நாள் பார்த்தப்போ வீட்டு முன்னாடி கிடந்தது. சோ கணபதியும் முருகரையும் சேர்த்து ஒரே இடத்துல. அப்படி நல்ல பிளான். நாங்க வீடு கட்டுறோம் தெரிஞ்சு மயில் 2 தோகை கொடுத்துட்டு போயிட்டாங்க, மயில் பீலி. எஸ், அதனால அதை வச்சாச்சுங்க. வந்து உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா வெளியிலயும் வந்துட்டு லேஷ் வில்லா, உள்ளுக்குள்ளயும் லேஷ் வில்லா. வரும்போது நீங்க வாங்க வெல்கம் டு வில்லா 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 வில்லா. அந்த லேஷ் வில்லா, ஏன் அந்த லேஷ் வில்லான்ற பேரு? அண்ட் இது வில்லா ஓகே புரியுது, பட் இருந்தாலும் ஏன் அதுக்கு அந்த பேரு? என்ன போர்டு? எங்களுக்கு சுரேஷ்னு சொல்றத விட லேஷ் கப்புள்ஸ் சொல்றதா, இல்ல லயான்னு சொல்றத விட லேஷ் கப்புள்ஸ் சொல்றதா எல்லாத்துக்கும் LA சுரேஷோட SH லேஷ் அப்படி நாங்க சும்மா இன்ஸ்டால எங்களோட ஐடி வச்சோம். அப்போல இருந்து எல்லாருமே எங்களை கூப்பிட ஆரம்பிச்சது லேஷ் கப்பல். அப்ப எங்களுக்கும் பிடிச்சிச்சு லேஷ் கப்பல். எங்க ஐடென்டிட்டியே வந்து லேஷ் கப்புள்ஸ் மாறிடுச்சு. அதனால ஆமா, எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தது அதுதான். அதனால எங்க வீட்டு பேரும் அதுதான். சூப்பர் சூப்பர். ரொம்ப வரப்போற குட்டியும் லேஷ் குட்டி. பேரு லேஷ்னு வச்சிர மாட்டீங்கல்ல? இல்ல, யாஷ்னு வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். YASH இந்த கடைசி லெட்டர் மட்டும். அது நீங்க ஏதாவது நல்ல பேர் இருந்தா சொல்லுங்க. ஓகே, அத நீங்க சொன்னீங்கன்னா மக்களே அவங்க அதை வந்துட்டு அவங்களோட லிஸ்ட்லயே சேர்த்துப்பாங்க. ஓகே, வீட்டுக்குள்ள போயிடலாமா? இப்போ வாங்க, வெல்கம். உள்ள வந்தாச்சு. வந்த உடனே பாத்தீங்கன்னா இது என்ன வந்து சோலைவனமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு இறங்கி போகுது. இல்ல எனக்கு புரியல, வீட்டுக்குள்ள என்னதுக்கு இவ்வளவு பெருசா மரம் வளர்த்து வச்சு? இவரு அதேதான் கேட்டேன், ஏண்டி இவ்வளவு காசு கொடுத்து வீடு கட்டினா நீ மரம் எல்லாம் கட்டி வச்சிருக்கே? மரம் நட்டு வச்சிருக்கேன். சரி, நட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது ரியல் பிளான்ட், பிளாஸ்டிக் கிடையாது. பிளாஸ்டிக் பாடி எல்லாம் போயிருக்கு பாருங்க. ஓகே,
ஃபிட்லி ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எனக்கு ஆசைங்க. எல்லாம் ஒரு ஆசை தானே. வீட்டுக்குள்ள மரம் வேணும், செடி வேணும். இதான் நீங்க கேட்ட புத்தர் இங்க இருக்காரு. டெய்லி ஈவினிங் ஆனா அங்க ஒரு விளக்கு வச்சிருவோம். அப்படியே 2 பேரும் இங்க உட்காந்துருவோம், பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ எங்களுக்காக ஒரு ஸ்பேஸ். இதுல எல்லாமே வந்துட்டு ரியல் பிளான்ஸ். ஆமா ஆமா. ஆனா வீட்டுக்குள்ள வந்தோடனே இந்த இறக்கம்லாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்களே. இது வந்துட்டு இறங்கி போகுது, அதெல்லாம் பரவாயில்ல. அந்த வாஸ்து படியில அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீடு 100% வாஸ்து தான். எல்லாம் வாஸ்து. 100% வாஸ்து. அப்படியா? ஏங்க இந்த வாஸ்துல ஏன் சொல்றாங்கன்னா ஏதாவது செட் பண்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குழி இருந்தா டக்குன்னு விழுந்துருவாங்கல்ல, அதனால எல்லாம் சொல்லுவாங்க போல. பட் நம்ம வீடு 100% வாஸ்துல தான் கட்டியிருக்கோம். ஓகே. சோ அதனால இந்த ஸ்பேஸ் சூப்பர். எல்லாரும் வந்து எல்லாருக்கும் இங்க தான் இருக்கும். எல்லாரும் வந்து வாவ் பார்த்தோன்னு ஒரு வாவ் ஃபேக்டர். ஹவுஸ் வார்மிங் டேக்கு எல்லாரும் வந்தப்போ இந்த மரத்துக்கு முன்னாடி தான் போட்டோஸ் எடுத்தாங்க. ஆனா இவன் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் நிறைய கண்ணுப்படுதோ தெரியல கொஞ்சம். அதனால சரி ஓகே, நம்ம அப்படியே அடுத்து என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க வாங்க. உள்ள வந்தோடனே ஏன் கண்ணை பறிச்ச ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பூஜை ரூம் செட்டப். அதாவது எல்லார் வீட்லயும் கஜ 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 என்று நிறைய போட்டோலாம் வச்சிருக்கோம்ல. இது ரொம்ப சிம்பிளா ரொம்ப நீட்டா இருக்கு. கிளீனா ஒரு பூஜை ரூம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சொல்லுங்க, அது எப்படி பண்ணீங்க? அது ஏன்னா எங்க வீட்டுல போட்டோ வைக்க கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். எல்லாமே சின்ன சின்ன ஸ்டாச்சு மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கோம். சிலைகள் அப்படிதான். ஏன்னா போட்டோ வச்சா யாரு கொடுத்தாலும் நம்ம போட்டோஸ் நிறைய கிடைக்கும்ல, எங்க போனாலும் சாமி போட்டோஸ். அப்ப எல்லாம் வைக்கும்போது நம்மளால அது வைக்காம இருக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால சிலைகள் மட்டும் வச்சு நம்ம எப்படி வந்து அந்த இடம் அழகு பண்ண முடியும்னு யோசிச்சேன். ஸோ இப்படி ஒரு பிளான் வந்துருச்சு. அப்படி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டா வைக்கலாம்னு பார்த்தோம். அப்புறம் வேணாம் ஓப்பன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து சின்னதா ஒரு படையல் வச்சு கொடுத்துருக்கோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம், மீதி எதுவுமே இல்லை. அப்படியே அது ஒரு சீட்டிங்கா மாத்திட்டோம். ஃப்ரீ டைம்ல அப்படியே உட்காந்து அந்த கோர்ட்யார்ட்ல இதுல உட்காந்து அப்படியே அங்க கால் போட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். அப்படியே அது 2 in 1 அப்படியே மாத்திட்டோம். சாமி ரூம் கம் சீட். ஆமா, அதுதான். வெரி நைஸ். கீழ ஸ்டோரேஜ். எப்படி வேற லெவல். நீங்க பார்த்தாலும் தெரியும் இவர் ஒரு சிவபக்தன். எங்களுக்கு 2 பேருக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். ஆனா சிவன் சிலை வீட்டுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் லிங்க வடிவுல தான் வைக்க கூடாது. ஸ்டாச்சுல இது பண்ணலாம், வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 200%. அவங்களுக்கு 200%. 100ல 200%. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு காட் பீப்புள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க கடவுளை கும்பிடுறோம். ஆனா இந்த ஓவரா பண்ணுவாங்கல்ல சிலவங்க வந்து மூட நம்பிக்கை டெய்லி வந்து கோயிலுக்கு போகணும் கும்பிடணும் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. கடவுள் இங்க இருக்கு, அது போதும். அந்த மாதிரி இந்த விரதம் இருக்கிறது, வேண்டுதல், நோ விரதம். கடவுளுக்கு நம்ம ஏதாவது கொடுத்தாதான் கடவுள் திருப்பி கொடுப்போங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து நல்ல மனசோட இருந்தா நமக்கு எல்லாம் வரும். நம்ம அவங்களோட பிள்ளைகள் தானே, அவங்க பிள்ளைகளை அவங்க பாத்துக்குவாங்க. அதனால நம்ம சரியா இருந்தா மட்டும் போதும். இந்த சிலைகள்லாம் வச்சா நிறைய அபிஷேகம் பண்ணணும், ரொம்ப ரெகுலரா பூஜை பண்ணணும்லாம் சொல்லுவாங்களே. அது டெய்லி பூஜை பண்றோம். காலைல குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு விளக்கேத்தினால அதுவே ஒரு பூஜை தான். பால் அபிஷேகம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்க இல்ல அப்படியெல்லாம் எதுவும் பண்றது இல்லை. சூப்பர். கடவுளை தாண்டி நம்ம லாஷ் கப்பிளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைன்னா என்னது? அவங்கவுங்க மேலதான். இப்ப என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு, அவளுக்கு அவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அதுதான். ஆமா, அசைக்க முடியாத நம்பிக்கைன்னா பிரேக்கே பண்ண முடியாத அளவுக்கு நம்பிக்கை. அந்த ட்ரஸ்ட் எனக்கு இருக்கு அப்பா அம்மா மேல. இது கடவுள் கிட்ட போய் எதுவும் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்ட கேட்கறதுண்டா? ஆமா, கடவுள்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. கடவுள் ஒரு சக்தியே இருக்குங்கிறது மட்டும்தான் நான் நம்புறேன். மித்தபடி கடவுளை நான் உனக்கு இன்னைக்கு இந்த பூஜை பண்றேன், எனக்கு இது கொடுத்துரு, மொட்டை அடிக்கிறேன் அது பண்றேன், எனக்கு இது கொடு, ஏன்னா அதை பண்ணாதான் கடவுள் இது கொடுப்பாருன்னா அதுக்கு என்ன கடவுள், எதுக்கு கடவுள்? அப்படி எல்லாம் இல்லை. நம்ம மனசு சுத்தமா இருந்தா, நம்ம பண்றது சுத்தமா இருந்தா நமக்கு கிடைக்கிறதும் சூப்பரா இருக்கும். சாமி ரூமை தாண்டி வந்தோம்னா அங்க வந்துட்டு ஒரு உடன் ஒர்க் இருக்கு. அதை தாண்டி ஒரு சூப்பரான ஹை ரேஸ் கர்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாஷ் ஹவுசஸ்ல எல்லாத்துலேயுமே இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கர்டன்ஸ் ஏன் இந்த இடம், இது ஏன் ஒரு கிளாஸ் ஸ்பேஸாக இருக்கு இல்லையா பின்னாடி, அதுக்கான காரணம் என்ன? ஹூஸ் ஐடியா அது?
இல்லை நாங்கள் ரீசெண்டாக நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணோம், நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய இது ஒவ்வொரு இடத்துல போகும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி தான். இது மலேசியால போனப்போ இந்த கர்டன் நாங்க பார்த்தோம், ஃபுல் கர்டன். அப்போ அது வீட்டுக்கு இன்னும் அழகு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாம எங்களோட வீட்டுக்கு பின்னாடி மலை, ஸோ இது ஓபன் பண்ணா அப்படியே மலை தெரியும்ல, ஸோ அதனாலதான் இது ஃபுல்லா ஓபன் பண்ணா பிளெயின் கிளாஸ். ஓகே, ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி ட்ரை. கண்டிப்பா எல் ஷேப் விண்டோ, மேலே ஃப்ரெஞ்ச் விண்டோ வச்சிருக்கோம். இது எல் ஷேப்பிங், இது ஓப்பன் பண்ணா அங்கே மலை தெரியும். மலை தெரியும். ஸோ காலங்கத்தால ஏஞ்சாலும் ஒரு சன்ரைஸ் மலைக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு வியூக்காக தான் இது செட். கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். இந்த ஸ்பேஸ்ல இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கலர் சோஃபாவா இருக்கு. எப்பவுமே கிரே, ப்ளூ, பிளாக் அதுதான் பார்த்திருப்போம். இது என்ன ஒரு மாதிரி ஆலிவ் கிரீன். ஆனா இது எங்க பிளான் கிடையாது. எங்களோட இன்டீரியர் டிசைன் பிளான் பண்ண வாஞ்ச் அப்படிங்கிற கம்பெனி அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பிளான் அது. நான் கூட வந்து இந்த நார்மல் சோஃபா தான் கேட்டேன் கலர்ல, பட் அவங்க தான் இது போடுங்க சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. திஸ் இஸ் ஒலிவ் கிரீன் கலர். ஸோ இது அவங்களோட பிளான், நம்ம அதில் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. கம்ப்ளீட்லி அவங்களோட டிசைன், அவங்களோட பிளான். ஓகே, அதுக்கு அதோட இந்த டீபாயும் அவங்க தான். சூப்பர் சூப்பர். இந்த கார்பெட்ஸ் இதெல்லாம் யாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா? அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட்லாம். துபாயில இருந்தப்போ பார்த்தேன், அங்க எல்லாமே கார்பெட்ஸ் தானே. கார்பெட்ஸ் நல்லா ஆமா இருக்கும் அங்க. ஆனா அந்த ரேஞ்சுக்கு இங்க கிடைக்கல. இங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், மோஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர்ல கடை இல்லை, அதனால கடை உள்ள பட்ஜெட் உள்ள கேட்ட ஒரு கார்பெட் 25,000 சொல்றாங்க. 25,000 30,000 அந்த ரேஞ்ச். நாங்க ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு 700 ரூபாய் 600 ரூபாய் சும்மா சொல்றாங்க, ஜாஸ்தி இது. இந்த சோஃபா, இந்த லிவிங் ரூம்ல இந்த பூஜை ரூம் செட்டப், இந்த இன்டீரியர்ஸ்க்குலாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது? இன்டீரியர் நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhs அந்த மாதிரி சொல்லலாம். ஃபுல் வீட்டுக்குமே 10 lakhs தான் ஆச்சு இன்டீரியர். அந்த ஸ்டோனுல இருந்து இந்த வால்ஸ். இல்ல ஆக்சுவலி இன்டீரியர் டிசைன் பண்ணதுல நம்ம நிறைய சேஞ்சஸ் வருத்தி இருக்கோம். எப்படி பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த டிசைன்ல இருந்து நிறைய எனக்கு பிடிச்ச மாதிரி நாங்க மாத்தி இருக்கோம். ஸோ ஃபுல்லா நம்ம அதுக்குள்ள எடுத்துக்க முடியாது, அந்த காஸ்ட்குள்ள எடுத்துக்க முடியாது. மெயினா நாங்க இன்டீரியர் வந்து இந்த கபோர்ட்ஸ், இந்த செக்ஷன் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். மித்தபடி வெளியே இருக்கிற நிறைய இன்டீரியர் விஷயங்கள் நாங்களே எங்களுக்குள்ளே பண்ணிட்டோம், வாங்கிக்கிட்டோம். ஒன்று டக்குன்னு போகும்போது ஒவ்வொரு இடத்துல பிடிச்சதா அதை வாங்க, இன்னொரு இடத்துல பிடிச்சதா அதை வாங்க, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் போடுறோம் இல்லைங்களா, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கடைசியில வராதுங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேஞ்சஸ் வருத்திட்டே இருப்போம். ஒன்னொன்று உருவாக இந்த ஸ்டேஜ் முடிஞ்சோடனே இன்னொன்று பிடிக்கும், அடுத்த ஸ்டேஜ் முடிஞ்சோடனே இன்னொன்று பிடிக்கும், அப்படியே நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். சூப்பர். ஸோ இப்போ இங்கே உட்காந்தா ஒரு நல்ல கம்ஃபியான ஒரு பெரிய டிவி வேணுன்றது எல்லாரோட சின்ன வயசு கனவாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கணும் நம்ம வீட்டில் டிவி அப்படின்றது இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆனது ஒரு 10க்கு 10 ரூமில். இந்த ஹால் சைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹால் சைஸ் கூட இல்லை எங்கள் வீடு, அதுதான் உண்மை. அதெல்லாம் நாங்கள் 4 பேர், எங்கள் அப்பா அம்மா அக்கா. ஆமாம், அதனால இவங்க சின்ன வீடாக கட்டினா போதும், ஒரு 2 BHK கட்டுங்க. இடம் இல்லாமல் இருந்து வளர்ந்தவனுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். அந்த 10க்கு 10 ரூம்லேயே நான் ஒரு 8th 9th படிக்கிற வரைக்குமே அந்த 10க்கு 10 ரூம் தான் எங்கள் ஹாலு, எங்கள் கிச்சனு, எங்கள் எல்லாமே A to Z. பெட்ரூமு, நீங்கள் ஃபோயர் சொல்கிறீங்களா, ஃபோயரு அது லொசுக்கு எல்லாமே அதுதான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. அந்த டைமில் தெரியல, வளர 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 அக்கா பெருசாகிறாங்க, நான் பெருசாகும்போது அந்த கஷ்டங்கள்னால தான் கட்டினா ஒரு வீடு அது எப்படியாவது கட்டி. நிறைய பேர் வந்து இந்த வீடு வந்து மேல போர்ஷன் வாடகைக்கு விட்டுறலாம், கீழே நீங்க இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு கட்டுறீங்கன்னு. பட் இவர் வந்து சுத்தமா நோ, மேல கீழே அதுக்கு மேல எல்லாமே என்னதான் இருக்கணும், இந்த வீட்டுக்கு ஃபுல்லா ராஜா நான் தான் இருக்கணும் அப்படின்னு இவர் கட்டினாரு. என்னோட கேரளா வீடு கூட கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும், அது கிளீன் பண்றதுக்கு எங்களால முடியாது, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். அதனால எனக்கு அது அவ்வளவா தெரியல. அது ஒரு ட்ரீமோட அந்த பேக் ஸ்டோரி நம்மளுக்கு எதுவும் இல்லை பெருசா. நைஸ். ஸோ இந்த டிவியோட ஸ்பேஸ் இங்கே ஒரு கிளாஸ்ல ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல, இது என்னது? இது ஆக்சுவலி என்னன்னா கிஃப்ட்ஸ்லாம் வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஷோகேஸ் மாதிரி. ஆமாம், எங்களோட அவார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். இன்னும் அரேஞ்ச் எதுவும் பண்ணல, கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலி இதெல்லாம் எங்களோட ஹவுஸ் வார்மிங் வந்து கிஃப்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே அதெல்லாம் வச்சிருக்கீங்க. நைஸ். ஆக்சுவலி நிறைய ஸ்பேஸ் எல்லாம் வேணாம், இருக்கிறது குட்டியான ஒரு இடம் அப்படின்ட்டு குட்டியா பண்ணிருக்கோம் அந்த இடம். ஓகே, இந்த இடத்துல இருந்து நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை கண்டிப்பா பேசியே ஆகணும். உங்களோட அந்த சில்வர் பட்டன், கோல்டு பட்டன் இல்லையா, அது வந்துட்டு உங்களோட ஜேர்னி அண்ட் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய கோல் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும். ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் சேஞ்ச் உங்க லைஃப்ல நடந்திருக்குன்னா இந்த யூடியூப்னாலன்னு சொல்லலாம் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. அந்த மொமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? அந்த சில்வர் பட்டனு, கோல்டு பட்டனு, அதுக்கு மேல பட்டன்ஸ் வாங்குவோம். எதுவுமே எதிர்பார்க்காத விஷயங்கள்.
நான் சத்தியமா நான் என் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ பெரிய வீடு கட்டுவேன். லைக் ஒருத்தங்க வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க, 10 பேர் வெளியே போனால் நம்மளை தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு ட்ரீம் தான் இந்த அவார்ட்ஸ், யூடியூப் அவார்ட்ஸ். 100K வரும்போது, சில்வர் பட்டன் கிடைக்கும் போது நினைக்கல கோல்டு வரும், நினைக்கவே இல்லை. சத்தியமாக யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் எதிர்பார்க்க கூட கிடையாது. ஸோ ஏதோ கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு கியூட் லிட்டில் ஸ்பேஸ்க்குள்ள வந்திருக்கோம், யுவர் ட்ரீம் இல்லையா? ஆமா. ஸோ இது பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இது வந்து பேரண்ட்ஸ் ரூம்னு சொல்லலாம், பேபி ரூம்னு சொல்லலாம். ஸோ பேபி வரும்போது வந்து எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வந்து டீப் க்ளீன் சர்வீஸ் எடுத்துட்டோம். ஸோ அது பண்ண உடனே நாங்கள் பேபி ரூமாக அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பேபி திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பேபி திங்ஸ் தான் இருக்கும். பேபியோட எல்லாமே பேபி திங்ஸ் வாங்கியாச்சு. ஆல்ரெடி இதுலயும் எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி இன்னும் ஹாஸ்பிட்டல் போக கொஞ்ச நாள் தானே இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் பேக்கும் பேக் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து வைப்பர்ஸ்ல இருந்து எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் Dress அந்த பேபிக்கு போடுறது பிளான் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லை, நிறைய வாங்கியிருக்கோம். எது வந்து பேபிக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கோம். எந்த ட்ரெஸ் பேபிக்கு பிடிச்சா போட்டுட்டுல அந்த மாதிரி தான். ஸோ பேபி வந்துட்டு பிறந்த உடனே வந்துட்டு மம்மிக்கும் டேடிக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். அதுலேயும் முக்கியமா தாய்மாருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், இவங்க தான் முதல்ல குழந்தைய வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டீங்களா? யாருக்கிட்ட கொடுக்க போறீங்க? அந்த மாதிரி இல்லை, எந்த பிளானும் கிடையாது. லேபர் வார்ட்லேருந்து வெளில வந்தோன்னு இவங்க கிட்ட கொடுங்கன்னு மம்மி சொல்லியிருக்காங்கன்ட்டு சொல்லி எல்லா டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவர்கிட்ட தான் கொடுக்கணும். எப்படி நான் லேபர் வார்டுக்குள்ள இருப்பீங்க. அவருக்கு அடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்? அவருக்கு அடுத்து இக்கட்டான சிச்சுவேஷன்ல இல்ல என்னோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. சோ அவங்கள 4 பேர்ல யாரு வாங்கினாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் வாங்கி வச்சிடக்கூடாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும். குழந்தைக்கு முதல் வந்து ஆல்ரெடி ஒரு குழந்தையோட அந்த அப்பாவோட அம்மாவோட துணியெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க பாட்டி அம்மாக்கள், அவங்க அதை தான் கொடுத்து ஃபர்ஸ்ட் போட சொல்லுவாங்கல்ல. அந்த ட்ரெடிஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? இல்ல அதெல்லாம் கிடையாது? எங்க அந்த டைம்ல நம்ம எங்க இருப்போ என்னன்னு ஒண்ணு தெரியாது. நமக்கு வந்து வாங்கி வைக்கிறதுக்கெல்லாம் அப்பா அம்மா தவிர வேற யாரும் இல்ல. சோ நம்மளோட விஷயங்கள் நம்ம தான் பாத்துக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா யாரும் வந்து பண்ண மாட்டாங்க, நம்மளோடது வந்து நம்ம தான் பண்ணணும். அதனால நாங்க எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்கோம். அதனால எல்லாத்துக்குமே யூ ஆர் ரெடி. நாளைக்கு லேபர்னாலும் யூ ஆர் ரெடி. ஆமா. இல்ல அந்த மாதிரி சொல்றது ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது தப்பா நடக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையெல்லாம் இருக்கும்ல, சில எண்ணம் இருக்கும்ல, அது மாதிரிதான் நடக்குது. நம்ம எல்லாம் நல்லதாவே நினைப்போமே. அந்த மாதிரிதான். சூப்பர். இப்ப வந்துட்டு பேபியோட கிளாத்ஸ்லாம் வந்துட்டு நீங்க வந்து நிறைய கனவுகளோட வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, சின்ன சின்ன. ஏன்னா நம்ம துணியா பாக்குறதுக்குள்ள ஒரு உயிர் இருக்க போது இன்னும் ஒரு மாசத்துலன்றது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீம் இல்லையா? சோ அதை வந்துட்டு நீங்க எப்படி பார்த்து வாங்குனீங்க? மெயினா நான் வந்து குவாலிட்டி தான் பார்த்தோம். குவான்டிட்டி வந்து நிறைய வாங்குறதை விட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா பேபி குட்டியோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல. ஸோ அதனால எல்லாமே காட்டன் மஸ்லின் அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கினேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. இது கொஞ்சம் பெருசா இருக்கும்போது போடுறதுக்கும் நான் சேர்த்து வாங்கிட்டேன். நாங்க தான் சொன்னல ஒரு 6 மாசத்துக்கு தேவையானது எல்லாமே அடுக்கியாச்சு. சூப்பர் சூப்பர், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ், பியூட்டிஃபுல். இந்த பேபி பத்தின அந்த ட்ரீம்ஸ்ல வந்துட்டு என்னென்ன இந்த விஷயம்லாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, இத கூட நாங்க வந்துட்டு அன்றே கணித்தார் லாஷ் கப்பல்னு என்னென்னலாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலி நான் இந்த ரொம்ப டீப்பா திங்க் பண்ணேன். பேபி வந்து பால் குடிக்கும் போது பேபியோட லிப்ஸ் வந்து ட்ரை ஆனா லிப் பாம் வாங்கணும், அந்த மாதிரி இருந்து நான் யோசிச்சு எல்லாமே வாங்கியிருக்கேன். பட் நாங்களும் ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லையா, அவ்வளவுதான் தெரியும். 2-3 குழந்தை ஆகும்போது தான் அடுத்தது என்னன்னு தெரியும் அந்த மாதிரி. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இப்போ அந்த பம்ப்லேருந்து, அந்த பிரஸ்ட் பம்ப்லேருந்து எல்லாமே ரொம்ப யோசிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலேருந்து அதெல்லாம் யோசிக்கிறாங்களா? வாங்கிட்டேன். அப்படி 2 பிரஸ்ட் பம்ப் வாங்கி வச்சிருக்கீங்க? வாங்கியாச்சு. அந்த மாதிரி வேற என்னென்னலாம் வந்துட்டு பேபிக்காக வீடை ஒரு இந்த ரூமை மாடிஃபை பண்ணது என்னென்னலாம் பண்ணீங்க? இவர் வந்து பண்ணது அந்த இங்க நிறைய வந்து கொசு இருக்கு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்டே மஸ்கிலோ நெட்லாம் அடிச்சிட்டோம். அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரூம் யாரும் யூஸ் பண்ணல, அது திருப்பி டீப் கிளீன் பண்ணி பேபிக்காக வச்சிருக்கோம். ஏன்னா டஸ்ட்லாம் வந்தால் அலர்ஜி ஆகும்ல, அதனால
எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து என்னோட ஃபேவரேட் மிக்கு அப்படின்னு சொல்லி இவர் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது யாருக்குமே நான் தர மாட்டேன், ஆனா வந்து கொடுத்துதானே ஆகணும், அதுக்காக அது மட்டும் வச்சிருக்கோம். அது மட்டும் வச்சிருக்கீங்க ரெடியா. ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த ஸ்பேஸ் பாக்குறதுக்கு. அண்ட் வித் ஆல் காட்ஸ் கிரேஸ் யூ ஷுட் ஹேவ் அ வெரி சேஃப் டெலிவரி. நெக்ஸ்ட் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? போகலாங்களா? வாங்க. இந்த ரூம் ஆக்சுவலா இதை பத்தி சொல்லுங்களேன். இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸு, இல்லாட்டி எங்கள் ஃபேமிலியே ரொம்ப பெரிய ஃபேமிலி தான், எல்லோரும் வருவாங்க. அதனால இந்த ஒரு பெட்ரூம் இது பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பால்கனி வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது அந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த A-ஃப்ரேம்குள்ளே ஒரு பால்கனி. ஃபர்ஸ்ட் இதுதான் எங்கள் ரூமாக பிளான் பண்ணோம். அப்படியே நாங்கள் மாற்றி அதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பால்கனி இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 பால்கனி, இந்த ஃப்ரண்ட்ல 2 பால்கனி அண்ட் ஆல்சோ பேக்ல ஒரு பால்கனி இருக்கு. சூப்பர், வெரி நைஸ். இந்த வீடு வந்து ஃபுல்லா லேண்ட்லேருந்து இதை ஃபுல்லா கட்டி இன்டீரியர் எல்லாமே முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு ஆக்சுவலா? ஒரு 60-70 லேக்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிருக்கும் ஃபுல்லாக இன்டீரியர்லேருந்து எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃபினான்ஷியலி நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டான பீப்புள்னு எனக்கு தெரியும். பட் இதை வந்துட்டு கட்டி அமைக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சா? ஆக்சுவலி ஃபினான்ஷியலி நாங்கள் தான் எல்லாமே போட்டோம். பட் வந்து அதை தாண்டி ஒரு சப்போர்ட்டுங்கிறது இருக்கு இல்லைங்க. நாங்கள் வந்து வேலைக்கு போயிடுவோம். ஸோ வீடு வந்து ஆகுறது வரைக்கும் இவங்களோட அப்பா அம்மா எல்லாமே பார்த்தாங்க. ஆனதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் வேலையிலேருந்து என்னோட அப்பா அம்மா எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜ் எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. ஸோ நாங்கள் இல்லை, நாங்க இங்க இல்ல, அவங்க தான் ராத்திரி பகலாம் நின்று எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்து பண்ணாங்க. பட் காசு மட்டும் தான் எங்களோடது. அவங்க தான் ஆமா கட்டினதெல்லாம் அவங்க தான் கட்டினாங்க. ஆமா, எங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா தான். அது சொல்லியே ஆகணும். அது அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் எங்களோட இந்த வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.